இப்போ நம்ம டிவிகேனுடைய கட்சி தலைவர் விஜய் அவர்கள் வந்து எந்த தொகுதியில் வந்து நிற்க போகிறாங்க? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 3-4 மந்த்ஸாகவே எல்லாரோட மத்தியிலுமே வந்து இந்த கொஸ்டின்ஸ் பரவலாக தான் போயிட்டுருக்கு. நீங்கள் கேட்ட மாதிரி 5 டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க. சென்னையில் ஒரு தொகுதியும், கோயம்புத்தூரில் ஒரு தொகுதியும், மதுரையில் ஒரு தொகுதியும், தூத்துக்குடியில் ஒரு தொகுதியும், கன்னியாகுமரியில் ஒரு தொகுதியும். ஸோ 5 டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு தொகுதி சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சென்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வேளச்சேரி தொகுதியில் அவங்க அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ வேளச்சேரி தொகுதியை அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அங்கே வந்து எல்லாமே வந்து லைக் ஐடி பீப்புள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வெளியூர்லேருந்து வந்த ஒர்க்கிங் பீப்புள்ஸாக இருக்கிறதுனால அவருக்கு வந்து ஈஸியான ஃபேஸ் வேல்யூ அங்கே அதிகமாக கிடைக்கும். அது மட்டுமின்றி டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ்லேயும் சரி வேறு யாருமே ப்ராப்பர் ஃபேஸ் வேல்யூ இல்லை முகமுக யாரும் இல்லாததுனால ஸோ திரு விஜய் அவர்களுக்கு அதிகமான வெற்றி வாய்ப்பு அந்த தொகுதியில் இருக்குது. ஸோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தவரையிலும் கோயம்புத்தூர் சவுத் ஆர் நார்த் ஸோ அதுக்கான முயற்சியும் ட்ரை பண்ணிட்டுருக்காரு. ஸோ மதுரை தொகுதியில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ மதுரையில் வந்து கணிசமான ஓட்டு திரு விஜய் அவர்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ மதுரையிலையும் ஒரு தொகுதி சூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ தூத்துக்குடியிலுமே வந்து ஒரு தொகுதி சூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ தூத்துக்குடி தொகுதி பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபிஷர்மேன்ஸாக இருக்கட்டும், கிறிஸ்டின்ஸ் ஓட்டாக இருக்கட்டும், அது அதிகமாக வந்து திரு விஜய் அவர்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளதால் தூத்துக்குடியிலும் ஒரு தொகுதி சூஸ் பண்ணிட்டுருக்காங்க. கன்னியாகுமரி தொகுதி பொறுத்த வரைக்கும் குளச்சல் தொகுதியில் அதிகமான ஆர்வம் காட்டி வருகிறார் திரு விஜய் அவர்கள். 3 ரீசன்ஸ் வந்து சொல்கிறாங்க குளச்சல் தொகுதியை பொறுத்தவரையில். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மேன்ஸ் ஓட்டாக இருக்கட்டும், கோஸ்டல் தொகுதியை பொறுத்தவரை அதிக ஃபேவர்ஸ் வந்து இந்த டைம் வந்து திரு டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு அதிகமாக இருக்குது. செகண்ட் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா சத்யபாமா ஓனர்ஸ் வந்து அந்த காலேஜில் இருக்கிறதுனாலும் சரி, ஸோ அந்த ஸ்டூடெண்ட் மத்தியிலையும் சரி, ஸோ அவங்களும் வந்து டிவிகே பார்ட்டில் இருக்குன்னா அதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக சொல்லலாம். ஸோ தேர்ட் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபேஸ் வேல்யூஸ் வந்து எந்த ஒரு அலையன்ஸ் பார்ட்டிக்கும் ப்ராப்பராக இல்லை. ஸோ காங்கிரஸில் 3 டைமாக எம்எல்ஏ இருந்த ஜேஜி பிரின்ஸ் இருந்திருக்கார். பட் இந்த டைம் புதுமுகம் கொடுக்கறதுனால அந்த டைமில் அதுவும் நியூ ஃபேஸஸ் தான் இருக்கும். ஸோ டிஎம்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ஃபேஸஸ் யாருமே இல்லை. ஸோ ஏடிஎம்கேல பச்சையாமல் நிற்கிறதுக்காக அவர் இருந்தாலும் டிவிகே தலைவர் விஜய் அவர் என்னன்னா கண்டிப்பாக அந்த போட்டி வந்து ஒரு ஸ்டார் தொகுதியாக மாறும். ஸோ அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமான உள்ள தொகுதி மற்ற 4 டிஸ்ட்ரிக்டை விட குளச்சல் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 5 டிஸ்ட்ரிக்ட் தான் சூஸ் பண்ணுறாரு. வேளச்சேரி அண்டு குளச்சல் 2 தொகுதி வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதால க்ளோஸ் சர்க்கிள் நமக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க.